வணக்கம் தீனா. தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய கடற்பகுதியில் கடல் சீற்றமானது அதிகரித்திருக்கிறது. அது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஆபரகாம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது வலுப்பெற்று புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தனர். இந்த புயலானது பெங்கல் என்று பெயரிடப்பட்டிருந்தது. அதாவது 5:30 மணி அளவில் புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருந்தனர். அதாவது மதியம் 1 மணியிலிருந்து பார்த்தோம் என்றால் கடற்கரையின் சீற்றம் அதிகமாக தான் காணப்பட்டிருந்தது. இந்த 5:30 மணி அளவில் புயலானது வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருந்த இந்த நிலையில் கடல் சீற்றம் என்பது மிகவும் அதிகமாகவே காணப்பட்டிருக்கிறது. அதாவது மெரினா கடற்கரையில் பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையில் தரைக்காற்றின் வேகம் 60 முதல் 80 வரை வீசக்கூடிய ஒரு அளவிற்கு இங்கே காற்று வீசி கொண்டிருக்கிறது. அதாவது இயல்பாக வீசக்கூடிய கடல் அலையின் தாண்டி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அலைகள் என்பது கொந்தளித்து கொண்டிருக்கிறது. மக்கள் அனைவருமே இதை மிகவும் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றனர். இயல்பாக இருக்கக்கூடிய இந்த நிலை இல்லை என்பதாகவும் அதே போல் மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். டெல்டா பகுதிகளை பார்த்தோம் என்றால் கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் சென்னையில் மழை என்பது குறைவாகவே இருந்திருந்தது. அதாவது கடல் சீற்றம் என்பது மட்டும் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது தரைக்காற்று மக்கள் அனைவருமே இங்கு நின்று பார்க்க முடியாத அளவுக்கு, அதாவது மக்கள் அனைவரும் காற்றுகள் தள்ளக்கூடிய அளவிற்கு இங்கே வீசிக்கொண்டிருக்கிறது. பட்டினப்பாக்கத்தில் அது மணல்கள் எல்லாமே மக்கள் மீது ஒரு வீசக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருக்கிறது. அடுத்த 6 மணி நேரத்தில் பெங்கல் புயலானது வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த புயலானது வலுப்பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் இந்த கடல் சீற்றம் என்பது அதிகமாகவே இருக்கிறது. இந்த புயலானது மீண்டும் வலுப்பெற வாய்ப்பு இருக்குமா, இல்லை வலுவிழந்த கூடிய சூழல் காணப்படுமா என்பது குறித்து வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த பின்னர் தான் நமக்கு தெரியும். தற்பொழுதைய நிலவரப்படி இந்த சூழல் நிலவுகிறது. ஆபரகாம், தகவலுக்கு நன்றி தினா. லைன்ல காத்துருங்க. அடுத்து திருவாரூர்ல இருந்து செய்தியாளர் ஜெய்விந்தோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெய்விந்த். அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் எப்படி இருக்கு, அதை பத்தி விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஜெய்விந்த், அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் எப்படி இருக்குது, மழையோட நிலவரம் எப்படி இருக்கு, அதை பத்தின தகவலை பதிவு பண்ணுங்க. உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை என்பது 2 நாட்களாக கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக இன்று 25 மாவட்டங்களுக்கு மிதமான மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், நீடாமங்கலம், கோடாச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருகின்ற நிலையில் பல்வேறு இடங்கள் குறிப்பாக தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. திருத்துறைப்பூண்டி நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போது அரசு மேல்நிலைப் பள்ளியில் முகாம்களில் வைக்கப்பட்டுள்ளனர். அதே போல் இப்போ திருவாரூர் திருத்துறைப்பூண்டி அருகே பைபாஸ் சாலையில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் சம்பா பயிர்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டு அழுகக்கூடிய சூழல் நிலை வருகிறது. அதையும் தொழில்துறை அமைச்சர் மற்றும் ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்வையிட்டு சென்றுள்ளனர். பொதுமக்களுடைய கோரிக்கையாக என்ன இருப்பது என்னவென்றால் பார்த்தீங்கன்னா அரசு உடனடியாக தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்கள் நடவடிக்கை எடுத்து தண்ணீரை வடிய வைக்க வேண்டும். அதே போல் பயிர்கள் அதிக அளவில் பாதிக்கிறது, உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். அதே தண்ணீரை வடிய வைக்கவும் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகளின் தரப்பில் கோரிக்கையாக இருந்து வருகிறது. தகவலுக்கு நன்றி ஜெய்விந்த். அடுத்ததாக நாகப்பட்டினத்திலிருந்து செய்தியாளர் சீனிவாசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கொடுத்த தகவலை கேட்கலாம். வணக்கம் சீனிவாசன், அங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை கூறுங்க. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இரவு புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன் எதிரொலியாக நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு பகுதியில் உள்ள பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சுமார் 68 பகுதிகள்
மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளாக கண்டறியப்பட்டு அங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் சுனாமி குடியிருப்பு பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் மீட்கப்பட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதியில் உள்ள பொதுமக்கள் மீட்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டு அவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த புயலானது இரவு உருவாகி கரையை கடக்கும் என எதிர்பார்க்கக்கூடிய இந்த சூழலில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாக சார்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவலுக்கு நன்றி சீனிவாசன். அடுத்ததாக மயிலாடுதுறையில் இருந்து செய்தியாளர் கமலக்கண்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் கமலக்கண்ணன், அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. நேற்று இரவு முதல் இன்று காலை வரை மயிலாடுதுறை மாவட்டத்தில் சராசரியாக 13 சென்டிமீட்டர் மழை பெய்து பதிவாகியுள்ளது. இதனால் தற்போது 1 மணி நேரத்துக்கு முன்பாக மழை நின்றுவிட்டது. இருந்தாலும் இன்னும் 2 தினங்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் நடப்பட்டுள்ள இளம் நற்றுகளை சுற்றி மழை நீரானது சூழ்ந்துள்ளது. இதனால் விவசாயிகள் மிகவும் கவலைக்குள்ளாகினர். மேலும் தரங்கம்பாடி, சின்னமேடு, பழையாறு உள்ளிட்ட 27 மீனவ கிராமங்கள் இருக்கிறது. 27 மீனவ கிராமங்களிலிருந்து கடந்த 21ஆம் தேதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் அவங்க வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் 2 குழுக்களாக மயிலாடுதுறைக்கு வந்துள்ளனர். மேலும் 30 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்தால் சமாளிப்பதற்கான அனைத்து வசதிகளையும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஏற்படுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி கமலக்கண்ணன். அடுத்ததாக நேர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் தஞ்சாவூரில் இருந்து செய்தியாளர் சதாம் ஹுசேன். வணக்கம் சதாம் ஹுசேன், அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் எப்படி இருக்கிறது? கூடுதல் தகவல்களை பதிவு. தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. தற்போது சாரல் மழை தூறி வருகிறது. இன்று புயல் உருவானத காரணத்தினால் மல்லிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றமும் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. அதாவது அம்மாப்பேட்டை, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கர் பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டு வருகிறது. தற்போது வரை 1500க்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி காணக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டு வருகிறது. இதற்கு முழுமையான நிவாரணம் வழங்க வேண்டும், உரிய தொகை தர வேண்டும், ஒரு ஏக்கருக்கு 30,000 வழங்கிட வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் தமிழ்நாடு அரசு இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த மழை காரணமாக மீண்டும் இந்த மழை நீடித்தால் எங்களது வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என விவசாயிகள் தரப்பில் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். தகவலுக்கு நன்றி சதாம் ஹுசேன். அடுத்ததாக கடலூரில் இருந்து செய்தியாளர் பார்த்தசாரதி நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் பார்த்தசாரதி, தற்போது அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. வடகிழக்கு பருவமழை தற்பொழுது புயலாக மாறி வலுவிழந்து வருகிறது. குறிப்பாக பரங்கிப்பேட்டை, சென்னை இடையே கரை கடக்கும் வருகின்ற 30ஆம் தேதி கரை கடக்கும் என இந்திய வானிலையும் தனியார் வானிலை ஆய்வாளரும் தெரிவித்து வருகிறது. இதன் அடிப்படையில் தற்போது சித்திரப்பேட்டை பகுதியில் 6க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடல் படகு கவிழ்ந்து உயிருக்கு ஆபத்தான தனியார் சொந்தமான இடத்தில் தற்பொழுது முகாமிட்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்கும் பணியில் தற்பொழுது தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல மீன்வளத்துறை அதிகாரிகள் மட்டுமே அவர்கள் தொடர்பு கொண்டவர்கள், மாவட்ட நிர்வாக சார்பாக யாரும் தொடர்பு கொள்ளவில்லை. இதே போன்று கடலூர் முதுநூர் பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுக பகுதியில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இன்று இரவு முதல் 30ஆம் தேதி வரை தொடர் கனமழை இருக்குமானால் மீனவர்களும் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க செல்லக்கூடாது என இந்திய வானிலை ஆய்வு மையமும் மாவட்ட எச்சரித்து வருகிறது. அதே போன்று பல்வேறு இடங்களில் அனைத்து விதமான வசதிகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று 63 இடங்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட இடங்கள் கண்டறியப்பட்டு அதில் 41 முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது மீனவர்கள் பாதிக்கப்பட்டாலும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவங்க தங்க வைப்பதற்கான அனைத்து வசதிகளும் இருக்கிறது. தகவலுக்கு நன்றி பார்த்தசாரதி. நேர்களை அடுத்ததாக புதுச்சேரியில் இருந்து செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? தற்போது புயல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் கள நிலவரத்தை பதிவு பண்ணுங்க. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக வலுப்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் 2 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. புதுச்சேரியை பொறுத்த மட்டில் காலை முதல் கனமழை பெய்து வந்தாலும் மதியம் முதல் மழையின்றி மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. முதலமைச்சர் ரெங்கசாமி இன்று காலை புதுச்சேரி கடற்கரை ஆய்வு செய்தார். ஆய்வுக்கு பிறகு முதலமைச்சர் ரெங்கசாமி தலைமையில் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை, மின்துறை, மீன்வளத்துறை மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமி செய்தியாளர்களை சந்திக்கும் போது
121 பாதுகாப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரிக்கு தேசிய பேரிடர் மீட்பு குழு வரவைக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரியில் அரசு துறைகளும் அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து பரங்கிப்பேட்டை இடையே புதுச்சேரியை நோக்கி புயல் நகர்ந்தாலும் புதுச்சேரி அரசு எந்த விதமான பேரிடையும் சமாளிக்க தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். தகவலுக்கு நன்றி ஜெயக்குமார். நெருங்கி வரக்கூடிய புயல் தொடர்பாக சென்னையில் இருந்து மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலும் புதுச்சேரியிலும் இருந்து செய்தியாளர் இணைந்திருந்தனர். சென்னையிலிருந்து செய்தியாளர் தீனா, திருவாரூரில் இருந்து செய்தியாளர் ஜெய்வின், நாகப்பட்டினத்தில் இருந்து செய்தியாளர் சீனிவாசன், மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் கமலக்கண்ணன், தஞ்சாவூரில் இருந்து செய்தியாளர் சதாம் ஹுசேன், கடலூரில் இருந்து செய்தியாளர் பார்த்தசாரதி மற்றும் புதுச்சேரியில் இருந்து செய்தியாளர் ஜெயக்குமார் ஆகியோர் களத்தில் இருந்து நேரலையில் இணைந்து நமக்கான அப்டேட்ஸ் லேட்டஸ்ட் செய்திகளை நமக்கு வழங்கினர். அவர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் சத்தியம் செய்திகளோடு.